திருஞானம் மறுபிறப்பு. பழமையின் விழிப்பு எபிசோட் -2. பார்த்திபன் அழியாமைக்கான ரகசியத்தை வைத்திருக்கிறாரா. நூற்றாண்டுகள் கடந்தன. சுந்தர தேசம் என்ற நிலம் கிசுகிசுக்கப்பட்ட புராணங்கள் மற்றும் மறக்கப்பட்ட வரலாறுகளின் இடமாக மாறியது. திருநாசின் பெயர் கட்டுக்கதையில் மங்கிவிட்டது. அவருடைய ராஜ்யம் ஒரு காலத்தில் துடிப்பாகவும் செழிப்பாகவும் இருந்தது. இப்போது அதன் உடைந்த மரபின் வடுக்களை தாங்கியுள்ளது. வலிமைமிக்க இளவரசனின் உயிரை பறித்த துரோகம் அந்த மண்ணின் ஆன்மாவில் அழியாத அடையாளத்தை விட்டுச் சென்றது. அரண்மனைகளின் பிரமாண்டத்திலிருந்து வெகு தொலைவில். அடர்ந்த காடுகளால் சூழப்பட்ட ஒரு சிறிய மறக்கப்பட்ட கிராமத்தில். நந்தினி தனது வைக்கோல் பாயில் பலவீனமாகவும் காய்ச்சலுடனும் கிடந்தாள். அவள் ஒரு எளிய பெண். உடல் பலவீனம் ஆனால் உள்ளத்தில் வலிமையானவள். வாழ்க்கை அவளுக்கு எண்ணற்ற அடிகளைச் சந்தித்தது. குழந்தையாக இருந்தபோது அனாதையாக. அவளை கைவிட்ட ஒரு மனிதனை மணந்தாள். இப்போது அவளது உடல்நிலை குறைவதை தனியாக எதிர்கொள்கிறது. கிராமவாசிகள் அவளது நோயைப் பற்றி கிசுகிசுத்தனர். எந்த குணப்படுத்துபவனும் குணப்படுத்த முடியாத இயற்கைக்கு மாறான துன்பம். அவளது தோல்வியுற்ற உடல் ஒரு பழங்கால மற்றும் சக்திவாய்ந்த சக்தியை தங்கவைக்க தயாராகிறது என்பதை யாரும் உணரவில்லை. ஒரு துரதிர்ஷ்டமான இரவு. சந்திரன் உச்சத்தை எட்டியபோது. திடீரென்று நந்தினியின் சிறிய குடிசையை நிரம்பி வழிந்தது. நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக அவளோ நிலமோ உணராத ஆற்றலுடன் காற்று கடுமையாக வளர்ந்தது. நந்தினி தன் கண்களை திறந்தாள். அவளது பலவீனமான உடல் தன்னால் புரிந்து கொள்ள முடியாத சக்தியால் எழும்பியது. அவளுடைய மனம் வெளிநாட்டு நினைவுகளால் நிறைந்திருந்தது. சண்டைகள், பகிரப்பட்ட சிரிப்பு மற்றும் துரோகத்தின் பேரழிவு தரும். அவளுடைய நனவில் 2 குரல்கள் எதிரொலித்ததால் குழப்பம் அவளை உட்கொண்டது. அவளுடையது மற்றும் மற்றொருவரின் ஆழமான மற்றும் கட்டளை. நட்சத்திரக்குறி, நீங்கள் யார். நட்சத்திரக்குறி அவள் நடுக்கத்துடன் கிசுகிசுத்தாள். நட்சத்திரக்குறி, சுந்தர தேசத்து இளவரசன் நான் திருநாஸ். நட்சத்திரக்குறி என்ற குரல் அவளுக்குள் முணுமுணுத்தது. நட்சத்திரக்குறி, உங்கள் உடல் எனது பாத்திரமாகிவிட்டது. துரோகத்தில் புதைந்துள்ள உண்மைகளை நாம் அனைவரும் ஒன்றாக வெளிப்படுத்தி. என்னிடமிருந்து திருடப்பட்ட நீதியை மீட்டெடுக்க வேண்டும். நட்சத்திரக்குறி. நந்தினி பீதியடைந்தாள். அவள் தன்னை பைத்தியமாக நினைத்துக்கொண்டு குரலை வெளியே தள்ள முயன்றாள். ஆனால் திருநாசின் இருப்பு தளராமல் இருந்தது. மணிநேரம் நாட்களாக மாறியது. அவர் மெதுவாக தனது கதையை விளக்கினார். காதல், துரோகம் மற்றும் அவரது நிறைவேறாத நோக்கம். நந்தினி தயங்கினாலும் பச்சாதாபமாக உண்மையை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தாள். அவர்களின் பகிரப்பட்ட இருப்பு மூலம் நந்தினி தனது பலவீனமான உடல் இப்போது கற்பனை செய்யாத திறன்களை கொண்டுள்ளது என்பதை கண்டுபிடித்தார். ஒரு காலத்தில் அவளது பலவீனமான கைகள் காயங்களை குணப்படுத்த ஒளியையும். அவளை மறைக்க இருளையும் வரவழைக்கும். அவளது உணர்வுகள் அதிகரித்தன. கடந்த கால கனவுகள். திருநாசின் கடந்த காலம். அவள் தூக்கத்தில் தெளிவாக விளையாடியது. இந்த விசித்திரமான புதிய யதார்த்தத்தை உணர்ந்து கொள்ள தீர்மானித்த நந்தினி காட்டிற்குள் நுழைந்தாள். பழங்கால மரங்கள் திருநாசத்தை வீட்டிற்கு வரவேற்பது போல ரகசியங்களை கிசுகிசுத்தன. அங்கு அவள் தன் விதியின் முதல் அடையாளத்தை எதிர்கொண்டாள். யத்வான் என்ற ஒரு வயதான துறவி அவளை எதிர்பார்த்து கொண்டிருந்தார். திருநாஸ், நீங்கள் திரும்பி வந்ததை நான் காண்கிறேன். என்று யத்வான் கூற. அவனது கண்புரை மேகம் நிறைந்த கண்கள் அவளை பார்த்தன. ஆனால் இந்த முறை நீங்கள் ஒரு பெண்ணின் வேடத்தை அணிந்திருக்கிறீர்கள். திடுக்கிட்ட நந்தினி என்னை எப்படி தெரியும். என்று கேட்டாள். யாத்வான் மெலிதாகச் சிரித்தான். நீ விழுந்தபோது நான் சிறுவனாக இருந்தேன். உங்கள் ஆன்மா அமைதியற்றது. நீதியை நாடுகிறது. நீ திரும்பும் தருணத்திற்காக காத்திருந்து என் வாழ்நாளை கழித்தேன். துறவி ஒரு தீர்க்கதரிசனத்தின் இருப்பை வெளிப்படுத்தினார். இது திருநாசின் ஆன்மா ராஜ்யத்தை மீட்டெடுக்கவும். அதை மூழ்கடித்த இருளை விரட்டவும் திரும்பியது. ஆனால் திருநாஸ் அல்லது நந்தினி நடிப்பதற்கு முன். அவர்களுக்கு பதில்கள் தேவைப்பட்டன. நான் ஏன் காட்டிக் கொடுக்கப்பட்டேன். திருஞான இத்தின் குரல் நந்தினியின் மூலம் இடிந்து. அவளையும் யத்வானையும் ஒரே மாதிரியாக திடுக்கிட வைத்தது. உங்கள் துரோகிகளின் சபிக்கப்பட்ட இரத்த ஓட்டத்திற்குள் உண்மை புதைந்து கிடக்கிறது. என்று யத்வான் ஆணித்தரமாக பதிலளித்தார். பார்த்திபனின் இருண்ட செயல் உங்கள் மரணத்துடன் முடிந்து விடவில்லை. தடை செய்யப்பட்ட மந்திரத்தை ஊட்டி. அவரது பரம்பரை செழித்தது. உங்கள் ஆன்மாவுக்கும் இந்த மண்ணுக்கும் சாந்தி ஏற்பட வேண்டுமானால். அவருடைய தீமையின் எச்சங்களை அழிக்க வேண்டும். நந்தினியின் உடல் திருநாசின் ஆத்திரத்தின் எடையால் நடுங்கியது. ஆனால் அவள் தன்னை நிலைநிறுத்திக் கொண்டாள்.
அப்படியானால் நாங்கள் உண்மையை கண்டுபிடிப்பதன் மூலம் தொடங்குகிறோம். என்று அவள் சொன்னாள். அவளுடைய குரல் இப்போது திருநாசின் அதிகாரத்தின் அடிக்குறிப்பை கொண்டுள்ளது. யத்வானின் வழிகாட்டுதலுடன் நந்தினியும் திருஞானமும் தங்கள் பயணத்தை தொடங்கினர். முதலில் சுந்தர அரண்மனையின் நிழலில் மறைந்திருக்கும் இரகசியங்களை வெளிக்கொணர. இப்போது படர்ந்து மறக்கப்பட்டிருக்கும் சிதைந்த எச்சங்களை தேடுவார்கள். அவர்கள் முன்னோக்கிச் செல்லும்போது நந்தினி இது திருநாசின் தேடல் மட்டுமல்ல. அது அவளுக்கும் இருந்தது. விதி மற்றும் நோக்கத்தால் கட்டுண்டு விழுந்த இளவரசனின் மீட்பை கண்டுபிடிக்க உதவுவதாக அவள் சபதம் செய்தாள். அது சுந்தர தேசத்தின் மீது இன்னும் இருண்ட சக்திகளை எதிர்கொண்டாலும் கூட. மறுபிறப்பின் பயணம் தொடங்கியது. துரோகத்தின் எதிரொலிகள் விரைவில் பதிலளிக்கப்படும். நந்தினி திருஞானத்தின் அடங்காத ஆவி தன்னுள் துடித்துக்கொண்டு. அடர்ந்த காடுகள் மற்றும் கரடுமுரடான நிலப்பரப்புகளில் யத்வானின் வழிகாட்டுதலை பின்பற்றினாள். நடைப்பயணத்தின் நாட்கள் சுந்தர தேசத்தின் நீண்ட காலமாக மறக்கப்பட்ட இதயத்திற்கு அழைத்துச் சென்றன. சுந்தர அரண்மனையின் உயரமான இடிபாடுகள் ஒரு காலத்தில் பிரமாண்டத்தின் சுருக்கம். இப்போது காலத்தின் அழிவு மற்றும் துரோகத்தின் சான்றாக நிற்கின்றன. விரிசல் விழுந்த சுவர்களில் கொடிகள் படர்ந்தன. ஒரு காலத்தில் சிம்மாசனங்கள் அமர்ந்திருந்த இடத்தில் மரங்கள் முளைத்தன. கடந்த காலத்தின் கிசுகிசுக்களுடன் காற்று கனமாக தொங்கியது. நீண்ட காலமாக புதைக்கப்பட்ட இரகசியங்களின் பாரத்தை சுமந்தது. மகிழ்ச்சியான கொண்டாட்டங்களின் எதிரொலி. குடும்பத்தின் அரவணைப்பு மற்றும் துரோகத்தின் குளிர்ச்சியின் எதிரொலி. திருநாசின் நினைவுகள் அவள் மனதின் முன்னணியில் எழுந்தபோது நந்தினியின் படிகள் தடுமாறின. இது என் வீடு என்று திருநாசின் குரல் நந்தினியின் மனதிற்குள் எதிரொலித்தது. வலியும் ஏக்கமும் நிறைந்தது. அவர்கள் பெரிய மண்டபத்தை நெருங்கியதும். சிம்மாசன அறையின் எச்சங்கள் பார்வைக்கு வந்தன. உடைந்த தூண்கள் மற்றும் உடைந்த சரவிளக்குகள் தரையில் சிதறிக்கிடந்தன. ஆனால் மையத்தில் 2 சிம்மாசனங்கள் நின்றன. ஒன்று சிங்கத்தின் மங்கலான சிற்பங்களால் அலங்கரிக்கப்பட்டது. திருநாசத்தை குறிக்கிறது. மற்றொன்று அவரது அன்பு மனைவி ரசினியின் அடையாளமாக தாமரையின் நுட்பமான பொறிப்புகளுடன். நந்தினி எச்சரிக்கையுடன் நெருங்கினாள். அவள் விரல்கள் கல் இருக்கையை துலக்கியது. அவள் செய்ததைப் போலவே அவளுக்குள் ஒரு ஆற்றல் பரவியது. மேலும் ஒரு பார்வை அவளுடைய புலன்களை முந்தியது. பார்வையில் சிம்மாசன அறை மீண்டும் உயிருடன் இருந்தது. மன்றத்தினர் மண்டபத்தை நிரப்பினர். திருநாஸ் ரசினியின் அருகில் பெருமிதத்துடன் அமர்ந்திருந்தார். அவர்களின் புன்னகை அன்பையும் நல்லிணக்கத்தையும் பரப்பியது. ஆனால் பார்த்திபன் உள்ளே நுழைந்ததும் மகிழ்ச்சியான காட்சி இருளடைந்தது. அவரது கண்கள் தீமையால் பிரகாசிக்கின்றன. பார்வை வேகமாக மாறியது. இருண்ட மூலைகளில் கிசுகிசுக்கள். ரசினியின் முரண்பட்ட முகம். இறுதியாக துரோகத்தின் இரவு. தரிசனம் முடிந்ததும் நந்தினி திகைத்து நின்றாள். திருநாசின் குரல் உணர்ச்சியில் கனத்தது. நட்சத்திரக்குறி அடையாளங்களைக் கண்டு நான் குருடனாக இருந்தேன். பார்த்திபன் அனைவரையும் கையாண்டார். ரசினியும் கூட. நட்சத்திரக்குறி. அதுவரை மௌனமாக இருந்த யத்வான் முன்னேறினான். நினைவுகளை விட இடிபாடுகள் அதிகம் வைத்திருக்கின்றன. திருஞானம். அவர்கள் உண்மைகளை வைத்திருக்கிறார்கள். பார்த்திபன் விட்டுச் சென்ற ஏதோ ஒன்று இருக்கிறது. அவரது சக்தியின் ஒரு பகுதி. ஒருவேளை இந்த நிலத்தின் மீதான அவரது சாபத்தை அவிழ்ப்பதற்கான திறவுகோலாக கூட இருக்கலாம். அவனது வழிகாட்டுதலால் நந்தினி அரண்மனையின் ஆழத்தை தேடினாள். இடிந்த நூலகத்தில் இடிந்து விழுந்த புத்தக அலமாரிக்கு பின்னால் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு பகுதியை கண்டனர். அரண்மனைக்கு கீழே உள்ள மறைவான அறைகளுக்குள் இறங்கியதும் காற்று குளிர்ந்தது. அறை விசாலமாக இருந்தது. அதன் சுவர்களில் கமுக்கமான சின்னங்கள் பொறிக்கப்பட்டுள்ளன. அது ஒரு மோசமான ஒளியுடன் மங்கலாக துடித்தது. அதன் மையத்தில் ஒரு பீடம் இருந்தது. அதன் மேல் ஒரு பழங்கால கலைப்பொருள் இருந்தது. தீய சக்தியுடன் துடிக்கும் ஒரு இருண்ட படிகம். இதுதான் என்றான் யத்வான். அவன் குரல் கரகரத்தது. பார்த்திபனின் சாரம் இந்த படிகத்திற்குள் நிலைத்திருக்கிறது. இது அவரது சாபத்தை சுந்தர தேசத்துடன் பிணைக்கிறது மற்றும் அவரது பரம்பரையை இருண்ட சக்தியுடன் இணைக்கிறது. நந்தினி ஸ்படிகத்தை நெருங்கியதும் திருநாசின் இருப்பு அவளுக்குள் பளிச்சிட்டது. அவனது ஆத்திரம் மேலெழும்பியது. நட்சத்திரக்குறி அதை அழித்துவிடு. நட்சத்திரக்குறி என்று கட்டளையிட்டார். ஆனால் நந்தினி ஸ்படிகத்தை அடைந்த கணமே அந்த அறை அதிர்ந்தது. சுவர்களில் இருந்து உருவான நிழல்கள் ஒரு பயங்கரமான உருவமாக உருவெடுத்தது. பார்த்திபனின் ஒரு திட்டமாக. என் சரணாலயத்தை தீட்டுப்படுத்த துணிகிறாயா? நிழல் சீறியது. அதன் குரல் தீமையுடன் எதிரொலித்தது. நந்தினி பின்வாங்கினாள். அவள் இதயம் துடித்தது. ஆனால் திருநாசின் குரல் அவளை உறுதிப்படுத்தியது. நட்சத்திரக்குறி அவனுக்கு பயப்படாதே நந்தினி. நீங்கள் என் பலத்தை வைத்திருங்கள். உறுதியாக நில். நட்சத்திரக்குறி.
திருஞானம் தனக்குள் எழுந்த சக்திகளை வரைந்து. நிழல்களை பின்னுக்கு தள்ளும் ஒரு ஒளிக்கோளத்தை நந்தினி உருவாக்கினாள். பேய் சிரித்தது, அதன் வடிவம் திரிந்து சீர்திருத்தியது. முட்டாள் இளவரசன் என்று பார்த்திபன் கேலி செய்தான். இறப்பிலும் நீ விடாப்பிடியாக இருக்கிறாய். ஆனால் நான் ஆனதற்கு நீங்கள் இணை இல்லை. போர் கடுமையாக இருந்தது. நந்தினி திருநாசின் நினைவுகளால் வழிநடத்தப்பட்டு. அவரது உறுதியால் தூண்டப்பட்டார். இருண்ட நிறுவனத்துடன் மோதுவதற்கு தனது புதிய சக்திகளை பயன்படுத்தினார். ஒளியும் நிழலும் மோதி அறையை அதிரச் செய்தது. ஆற்றலின் இறுதி வெடிப்புடன் நந்தினி படிகத்தை தாக்கி. துண்டுகளாக உடைத்தாள். பார்த்திபனின் நிழலானது இரத்தம் உறையும் ஒரு அலறலை கலைத்தது. ஒரு பயங்கரமான அமைதியை விட்டுச் சென்றது. களைத்து போன நந்தினி மண்டியிட்டாள். யாத்வான் அவள் பக்கம் விரைந்தான். இந்த நிலத்தில் அவனுடைய பிடியை நீங்கள் பலவீனப்படுத்தினீர்கள். ஆனால் அவருடைய சக்தி முழுமையாக அழிக்கப்படவில்லை. அவனுடைய இரத்தம் உள்ளது, அவர்கள் பழிவாங்குவார்கள். திருநாசின் குரல் அவளுக்குள் எதிரொலித்தது. நட்சத்திரக்குறி, இது ஆரம்பம் மட்டுமே. நாம் அவனுடைய சந்ததியை கண்டுபிடித்து அவர்களின் இருண்ட ஆட்சியை முடிவுக்கு கொண்டுவர வேண்டும். அவர்கள் இடிபாடுகளில் இருந்து வெளியே வந்ததும். அவர்களின் பணியின் எடை அவர்கள் மீது பெரிதும் குடியேறியது. நந்தினி சுந்தர தேசத்தின் படர்ந்த வயல்களை பார்த்தாள். அவளும் திருஞானமும் இப்போது விதியால் பிணைக்கப்பட்டனர். மேலும் அவர்கள் ஒன்றாக சேர்ந்து. விலை எதுவாக இருந்தாலும் நிலத்தில் ஒளியை மீட்டெடுப்பார்கள். முன்னோக்கிய பயணம் ஆபத்தானது. ஆனால் முதல்முறையாக சுந்தர தேசத்தின் நிழலில் நம்பிக்கை மிளிர்ந்தது. கண்ணாடி உருக்கல் சிதறியதும். பார்த்திபனின் மீதமுள்ள செல்வாக்கு குறைந்ததும். நந்தினி மற்றும் திருநாஸ் பார்த்திபனின் குலவரிசையை. அவரது இருண்ட பாரம்பரியத்தை காப்பவர்களை விரட்டத் தொடங்கினர். துறவி யாரான யாத்வன் அவர்களுக்கு வழிகாட்டியவாறு. சுந்தர தேசத்தின் நொறுங்கிய நிலங்களில் ஆழமாகச் சென்று பதில்களை தேடினர். அவர்களால் கேட்கப்பட்ட கிசுகிசுகள் மற்றும் சிதறிய புராணங்கள். வடக்கிலுள்ள மலைகளில் வாழும் மர்ம குடும்பத்தை நோக்கி அவர்களை இட்டுச் சென்றது. நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி வைத்திரர்கள் நட்சத்திரக்குறி என்று அழைக்கப்படும் இந்த குடும்பம். பார்த்திபனின் இருண்ட மாந்திரிகத்தின் மூலம் அவரிடம் இருந்து பெற்ற சக்திகளை உடையவர்கள் எனக் கூறப்பட்டது. அவர்கள் பயணித்தபோது நந்தினியில் திருநாஸ் தங்கியிருந்தது மேலும் ஆழமாக தெளிவூட்டியது. இது அவரது உள்ளுணர்வுகளை கூர்மையாக்கி. அவர்களிடையே உள்ள இணைப்பை மேலும் வலுப்படுத்தியது. சில நேரங்களில் நந்தினி திருநாசின் ஆவேசத்தில் மூழ்கியபடி அவரின் துரோகத்தின் தீவிர தீயை உணர்ந்தார். உங்களின் கோபத்தை அடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு இரவு விண்மீன்களின் மிதமான ஒளியின் கீழ் முகாமிட்டபோது. நந்தினி எதிர்மறையாகச் சொன்னார். நட்சத்திரக்குறி, எனது கோபமே எனது பலம். நட்சத்திரக்குறி திருநாஸ் பதிலளித்தார். அவரது குரல் நந்தினியின் மனதில் பிரதிபலித்தது. நட்சத்திரக்குறி, அது எனக்கு இயக்கம் தருகிறது. நட்சத்திரக்குறி, ஆனால் அது உங்களை குருடாக்குகிறது. நந்தினி சவாலாக கூறினார். நாம் வெற்றி பெற வேண்டுமெனில் கோபத்தை மட்டுமின்றி தெளிவும் தேவை. திருநாஸ் மௌனமாக அவர் சொன்னதை கவனமாக சிந்தித்தார். நூற்றாண்டுகள் காலமாக அவரது கொடூர தீர்க்கமான நீதி தேடலே அவரின் வாழ்க்கையின் ஒரே நோக்கமாக இருந்தது. இப்போது முதல் முறையாக அவரை சவாலில் ஆழ்த்தியது ஒரு எதிரி அல்ல, அவருடைய உள்பகுதி. அடுத்த நாள் காலை மூவர் வடக்கு மலைகளை அடைந்தனர். நிலம் கடினமாகவும் வரவேற்காததாகவும் இருந்தது. கூரிய குன்றுகளும் குளிர்ச்சியான காற்றும் அவர்களை வழியிலேயே நிறுத்த முயன்றது. மலைகளின் அடிவாரத்தில் அவர்கள் ஒரு பாழடைந்த கிராமத்தை சந்தித்தனர். அதன் தெருக்கள் பயங்கர அமைதியுடன் இருந்தன. மக்கள் சிலர் வீட்டிற்குள் சென்று மூடிக்கொண்டனர். இங்கேயே அவர்கள் அச்சப்படுகிறார்கள், யாத்வன் அமைதியாக கூறினார். அவர்கள் கண்ணோட்டம் செலுத்தியபோது வயதான ஒரு முதியவர் தயக்கத்துடன் வந்தார். அவரது நரைந்த முகத்தில் கவலை வெளிப்படையாக இருந்தது. நீங்கள் இங்கே இருக்கக்கூடாது, அவர் மெல்ல சொன்னார். வைத்திரர்கள் எல்லாவற்றையும் காண்கிறார்கள். அவர்கள் உங்களை அழித்து விடுவார்கள். நாங்கள் பயப்படுவதில்லை, நந்தினி தைரியமாக கூறினாள். திருநாசின் சக்தியால் அவரின் குரல் உறுதியானது. அவர்களை எங்கே காணலாம் என்று சொல்லுங்கள். முதியவர் தயங்கினார், ஆனால் அவரது கண்களில் தெரிந்த உறுதியான ஒளி அவரை சம்மதிக்க வைத்தது. அவர்கள் நட்சத்திரக்குறி கரும்புணல் குகைகளில் நட்சத்திரக்குறி வசிக்கிறார்கள், மலைகளின் ஆழத்தில். ஆனால் கவனமாக இருக்குங்கள், அவர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல. அவர்கள் பார்த்திபனின் சாபத்தால் திரிப்பு செய்யப்பட்டவர்கள். இந்த தகவலோடு நந்தினி திருநாஸ் மற்றும் யாத்வன் மலைகளில் குகைகளுக்கு பயணம் செய்தனர். நகர்ந்த ஒவ்வொரு அடியிலும் காற்றில் அழுகிய குருக்கள் மற்றும் தீய சக்தியின் வாசம் குறிக்கத்தகுந்ததாக இருந்தது.
கரும்புனல் குகைகளின் நட்சத்திரக்குறி நுழைவாயிலில் அவர்கள் எதிர்கொண்டது ஒரு பயங்கர அமைதி. மெல்லிய மாந்திரிக தீமையின் ஒலியால் அது முறியடிக்கப்பட்டது. நந்தினி முன்னேறினார், அவரது இதயம் வேகமாக துடித்தபோதும். அவர் மனம் அசைக்க முடியாதது. குகைகளின் ஆழத்திற்குள் சென்றபோது. அவை தங்கள் தீய இயல்பை வெளிப்படுத்தின. சுவர்கள் பழங்கால ருண்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. அவை ஒளிரும் மந்தமான வெளிச்சத்துடன் பளபளத்தன. காற்றில் மின்னல் ஒலி ஏற்பட்டது, நிழல்கள் தங்களே நகரும் போல தோன்றின. குகையின் மையத்தில் அவர்கள் வைத்திரர்களைக் கண்டனர். கருமை போர்வை அணிந்த நபர்கள், அவர்களது முகங்கள் இருளில் மறைந்திருந்தன. அவர்களது மத்தியில் நிமிர்ந்தும் தகதகக்கும் ஒளியுடனும் இருந்த தலைவர் நட்சத்திரக்குறி வைஷான் நட்சத்திரக்குறி உடனிருந்தார். பார்த்திபனின் தகப்பனின் மறுபிறவி இங்கு வந்துவிட்டார். வைஷான் சொன்னார், வெறுப்புடன் குரல் முழங்க. ஆனால் ஒரு மெலிந்த பெண்ணின் உடலில் சிக்கிக்கொண்டவர். என்ன வெட்ககரமானது. திருநாசின் கோபம் நந்தினியுடன் செறிந்தது. ஆனால் அவர் அமைதியாகவே இருந்தார். உங்களின் குலவரிசை இந்நிலத்தை நூற்றாண்டுகளாக சாபமாய் பிடித்துள்ளது. அவர் கூறினார். இது இங்கே முடிவடைகிறது. தீவிரமாக இருண்ட தமிழ் அழகில் எழுதப்பட்ட இந்த கதையின் நகலை விரிவுபடுத்த வேண்டுமா? கரும்பு நல் குகைகளில் நட்சத்திரக்குறி வைத்திரர்கள் தோற்கடிக்கப்பட்டதும். சுந்தர தேசத்தின் மீது பார்த்திபனின் தீய செல்வாக்கு குறைந்தது. நிலம் பார்த்திபனின் இருண்ட ஆளுமையில் மூடப்பட்டிருந்தபோதும். தற்போது வாழ்வின் புதிய ஆவலோடு குலுங்கியது. ஆனால் இந்த வெற்றி பல கொடுப்பனவுகளோடு வந்தது. சிகிலை கொல்ல நந்தினி பயன்படுத்திய சக்தி அவரை உடலால் களைப்படைந்தவராக மாற்றியது. மற்றும் வைஷானின் கோடூர பழிவாங்கலின் மிரட்டலை திருநாஸ் தகிப்பதாக உணர்ந்தார். வைஷான் போய்விடவில்லை, திருநாஸ் எச்சரித்தார். நந்தினியும் யாத்வனும் அமைதியான காட்டுக்களத்தில் ஓய்வெடுக்கும்போது. நட்சத்திரக்குறி அவன் கபடம் செய்யும். பலம் சேர்க்க தப்பியோடுவான். ஆனால் அவன் பேராசை துளியளவும் குறையாது. நட்சத்திரக்குறி நந்தினி தலையசைத்தார், அவரது உறுதி சிதைவில்லாமல். அப்படியென்றால் அவன் திரும்புவதற்கு முன்னர் அவனை கண்டுபிடிக்க வேண்டும். அவரது குடும்பத்தின் சக்தி உண்மையில் எங்கே உள்ளது என்பதை நாம் கண்டறிய வேண்டும். இந்நேரத்தில் குகையில் இருந்து அவர்கள் எடுத்த சிகிலின் துண்டுகளை ஆய்வு செய்த யாத்வன் பேசினார். இந்த சிகில் வெறும் சக்தியின் மூலமே அல்ல. இது ஒரு தற்காலிக வழிகாட்டி, ஒரு வரைபடம் போன்றது. இது இப்பகுதியின் ஆழத்தில் புதைந்த இன்னொரு மிகப்பெரிய விஷயத்தை குறிக்கிறது. வைஷான் மற்றும் அவரது குடும்பம் பார்த்திபனின் பாரம்பரியத்தின் முடிவல்ல. அவனின் வாரிசு இருக்கிறான், அவரது சாபத்தின் மையத்தை கைக்கொண்டிருப்பவர். இந்த வார்த்தைகள் நந்தினி மற்றும் திருநாசை பதற்றமடைய செய்தன. பார்த்திபனின் இருண்ட சக்திக்கு ஒரு வாரிசு இருப்பது அவர்களது போராட்டத்தை வெறும் தொடக்கமாக மாற்றியது. இந்த வாரிசை எங்கே காணலாம்? நந்தினி கேட்டார். சிகிலின் குறியீடுகள் ஒரு புனிதமான இடத்தை குறிக்கின்றன. யாத்வன் மிகவும் கவலையுடன் கூறினார். தெற்கில் உள்ள நட்சத்திரக்குறி சர்வன்யா மலையடி வாரத்தில் மறக்கப்பட்ட கோவில் ஒன்றை பற்றி பேசப்படுகிறது. இது பார்த்திபனின் சாபத்தின் பிறப்பிடமாகவும். அவரது உண்மையான வாரிசின் இருப்பிடமாகவும் கருதப்படுகிறது. அவர்களின் பாதை நிர்ணயமாகி அவர்கள் தெற்கிற்கு பயணம் மேற்கொண்டனர். பயணத்தின் போது நந்தினி திருநாஷுடன் அவரது உணர்வுகளில் மேலும் தொடர்பு உணர்ந்தார். அவரது நினைவுகள் தெளிவாகவும் ஆழமாகவும் வந்தன. மற்றும் அவரது உணர்வுகள் நந்தினியின் உணர்வுகளுடன் பின்னிப்பிணைந்தன. ஒரு இரவு விண்மீன்களின் அடியில் முகாமிட்டபோது. அவர் நேரடியாக கேட்டார். திருநாஸ், இது முடிந்தவுடன் என்னாகும்? உங்கள் பழிவாங்கல் நிறைவுற்றதும் என்னை நீங்கள் விட்டுவிடுவீர்களா? திருநாஸ் பதிலளிக்க சற்று தயங்கினார். நட்சத்திரக்குறி, உங்கள் உடல் எனது பூர்வாங்கமாய் இருக்கலாம். ஆனால் உங்கள் ஆன்மா எப்போதும் உங்களுடையதே. இந்தச் சுமையை உங்களுக்கு நிரந்தரமாக திணிக்க முடியாது. இது முடிந்தவுடன் நான் எனது அமைதியை தேடி உங்களை இவ்விணைப்பிலிருந்து விடுவிப்பேன். நட்சத்திரக்குறி அவருடைய வார்த்தைகள் அவரை ஆறுதல் அளிக்க முனைந்தபோதும். நந்தினியின் உள்ளத்தில் ஒரு வெறுமையை ஏற்படுத்தின. காலகட்டத்தில் அவர் அவரது வலியை புரிந்துகொள்ளத் தொடங்கியிருந்தார். திருநாசின் பிரிவின் யோசனை அவரை உணர்ச்சிவசப்பட்டவராக மாற்றியது. அவர்கள் சர்வன்யா மலை எடிவாரத்திற்கு அருகே சென்றபோது. காற்று ஒரு இயற்கையற்ற பனியால் கனத்திருந்தது. சிலந்திகளால் சூழப்பட்ட கோயிலின் முன்பில். அவர்களை அடிமையான இருண்ட சக்தி எதிர்கொண்டது. நட்சத்திரக்குறி கோயிலுக்குள் நட்சத்திரக்குறி பார்த்திபனின் சாபத்தின் தோற்றத்தைப் பற்றிய கோரமான கதைசொல்லல்கள் சுவர்களில் பொறிக்கப்பட்டிருந்தன. மைய மண்டபத்தில் ஒரு பெரிய கற்சிலைக்கு முன் பழைய இரத்தத்தால் அழுக்கடிக்கப்பட்ட பலிபீடம் இருந்தது. இது தான் யாத்வன் மெல்ல கூறினார். அவருடைய சக்தியின் மையம்.
ஆனால் அவர்கள் எதுவும் செய்யும் முன்பு. அறையில் இருந்த நிழல்கள் வடிவம் கொண்டு வைஷான் மற்றும் அவரது ஆதரவாளர்களாக மாறின. அவர்களது முகங்கள் கொடூரத்தால் மாறியிருந்தன. மற்றும் அவர்களது கண்கள் இருண்ட தீயினால் எரிந்தன. நீங்கள் மிகவும் தொலைவிற்கு வந்துவிட்டீர்கள் இளவரசே. வைஷான் நக்கலுடன் கூறினார். ஆனால் இங்கு உங்கள் பயணம் முடிகிறது. நீங்கள் சிகிலை கிழித்ததாலும் வாரிசை நீங்கள் தொட முடியாது. அவரது கையை உயர்த்திய வைஷான். பலிபீடத்தில் இருந்து ஒரு கனரகமான ஒளியை எழுப்பினார். அதிலிருந்து ஒரு இளம் பெண் உருவானார். வெள்ளை முடியும் ஊடுருவும் ஊதா கண்களும் கொண்ட ஒருவர். அவர் மூர்க்கமான சக்தியின் கதிர்களை வெளியிடினார். இது என்னுடைய மகள் இஷ்வரியா. வைஷான் பெருமிதமாக அறிவித்தார். பார்த்திபனின் பாரம்பரியத்தின் உண்மையான வாரிசு. அவரின் ஆட்சி அவளின் மூலம் தொடரும். மற்றும் சுந்தர தேசம் எங்கள் முன்பாக மண்டியிடும். நந்தினி முன்னேறி அவரது ஒளியை தைரியமாக ஜ்வலிக்கச் செய்தார். உலகத்தை இந்த தீமையில் மூழ்கவிடமாட்டேன். மிக கொடூரமான ஆட்டமும் வன்முறையும் நிரம்பிய இறுதி யுத்தத்தில் யாருக்கு வெற்றி கிடைத்தது என்பது ஒரு மர்மமாகவே தொடர்கிறது. சர்வன்யா மலையடி வாரத்திலிருந்து வெற்றி கண்ட பின்னர். நந்தினி திருநாஸ் மற்றும் யாத்வன் மிதப்பேடலங்கள் சூழ்ந்த அடர்ந்த காட்டில் ஓய்வு எடுத்தனர். கோயில் அழிந்தாலும் இஷ்வரியா பலவீனமடைந்தாலும். பார்த்திபனின் சாபத்தின் மிரட்டல் இன்னும் அதிகமாகவே இருந்தது. தப்பியோடும் போது அவர்கள் எடுத்துக்கொண்ட பலிபீடத்தின் துண்டுகளை யாத்வன் ஆய்வு செய்தார். அவற்றில் ஒளிந்திருக்கும் மங்கிய ஆங்கேக் வாசிக்கக்கூடிய எழுத்துக்களை கண்டுபிடித்தார். இது நட்சத்திரக்குறி கல்பத்ர விதையை நட்சத்திரக்குறி குறிக்கிறது. அவர் அதிசயத்துடன் சொன்னார். இது பார்த்திபனின் அமரத்துவத்தின் மூலமும். அவரது சாபத்தின் வேறுமான சக்தியும் ஆகும் என கூறப்படுகிறது. திருநாஸ் நந்தினியின் உள்ளத்தில் ஆழமான குரலில் பேசினார். நட்சத்திரக்குறி கல்பத்ர விதை என்பது நான் புதினங்களில் மட்டுமே கேள்விப்பட்ட ஒரு புனித மூலிகை. பார்த்திபன் அதை கண்டுபிடித்து. தனது சக்தியை இந்த உலகத்தில் நிலைத்திருக்க பயன்படுத்தியிருக்க வேண்டும். அதை அழித்துவிட்டால் அவரது அமரத்துவத்தையும். அவரது குடும்பத்தின் சாபத்தையும் முடிவுக்கு கொண்டு வரலாம். நட்சத்திரக்குறி. ஆனால் அந்த விதை எங்கே இருக்கிறது. நந்தினி அவசரத்துடன் கேட்டார். இந்த எழுத்துக்கள் நட்சத்திரக்குறி எதிர்நிலை இழப்பின் மறைமுகம் என்று அழைக்கப்படும் ஒரு மறை யுலகத்தை குறிக்கின்றன. யாத்வன் விளக்கினார். அங்கே நுழைய ஒருவரின் வலிமையும் தியாகமும் தேவைப்படும். மூவரும் குறித்த வழிகளை பின்பற்றி பயணித்தனர். அவர்கள் வந்தடைந்தது நட்சத்திரக்குறி கண்ணாடியின் பள்ளத்தாக்கு என அழைக்கப்படும் ஒரு விசித்திரமான இடம். அங்கு காற்று உயிர்ப்புடையது போல ஜொலித்தது. பள்ளத்தாக்கை அலங்கரிக்கும் கண்ணாடிகள் தற்போதையதை அல்ல. முந்தைய நிகழ்ச்சிகளையும் எதிர்காலத்தின் சாத்தியங்களை காட்டியது. பள்ளத்தாக்கை கடந்து செல்லும்போது. திருநாசின் நினைவுகள் கண்ணாடிகளின் மாயாஜாலத்தால் நந்தினிக்கு வெளிப்பட்டது. அவரது ஆட்சி காலத்தின் சிறப்புகள். அவரது முத்திரை விழா சுந்தர தேசத்திற்காக நடத்தப்பட்ட போராட்டங்கள். மற்றும் ராசினியுடன் பகிர்ந்த நெஞ்சத்தை நெகிழச் செய்யும் அன்பு. இவை அனைத்தும் அவர் கண்முன்னே வந்து சென்றன. ஆனால் காட்சிகள் விரைவில் இருண்டு. ராசினி பார்த்திபனுடன் சதி செய்கின்றார் என்ற காட்சியை காட்டின. அவரது முகம் குற்ற உணர்ச்சியாலும் கவலையாலும் சுருங்கியது. அவள் உங்களை எப்படி துரோகம் செய்தாள். நந்தினி தன்னடக்கம் இழந்து கேட்டார். நட்சத்திரக்குறி அவள் பார்த்திபனின் பொய்களில் மயங்கி விட்டாள். நட்சத்திரக்குறி திருநாஸ் துயரத்துடன் கூறினார். நட்சத்திரக்குறி அவனோ அவளுக்கு சக்தி பாதுகாப்பு மற்றும் யுத்தங்களின் நிழலிலிருந்து விடுதலை என வேஷமாகச் சொன்னான். ஆனால் நானும் அவளின் உண்மை நிலையை நேரத்திலேயே அறியாமல் தாழ்ந்துவிட்டேன். நட்சத்திரக்குறி பள்ளத்தாக்கின் இறுதியில் வெள்ளி ஒளியால் ஆன ஒரு பெரும் வாயில் இருந்தது. இது எதிர்நிலை இழப்பின் மறைமுகத்திற்கான நுழைவு வழி. ஒரு கண்காணிப்பாளர் விண்மீன் போன்ற கண்களுடன் சக்தியின் வடிவத்தில் தோன்றினார். எதிர்நிலை இழப்பின் மறைமுகத்திற்குள் நுழைய உங்களில் ஒருவருக்கு தங்கள் சுயத்தின் ஒரு பகுதியை தியாகம் செய்ய வேண்டும். கண்காணி இப்பாளர் கூறினார். தியாகத்தின் வழியாக மட்டுமே நீங்கள் முன்னேற முடியும். நந்தினி முன்வந்து உறுதியுடன் கூறினாள். இந்த சாபத்தை முடிக்க என்னால் தேவையானதை நான் தியாகம் செய்வேன். கண்காணிப்பாளரின் கண்கள் மேலும் ஒளிர்ந்தன. அவரை ஆராய்ந்தன. உங்கள் உடலில் 2 ஆன்மாக்கள் இருக்கின்றன. ஒருவரின் சக்தி குறைக்கப்பட்டு மற்றவர் பலப்பட வேண்டும். தேர்வு செய்க. திருநாஸ் உடனடியாக கூறினார். நட்சத்திரக்குறி என்னை பலவீனப்படுத்துங்கள். நம் வெற்றிக்காக என்னால் எந்த தியாகமும் செய்யலாம். நட்சத்திரக்குறி இல்லை. நந்தினி தன்னையே ஆச்சரியப்படுத்தும்படி கூறினாள். திருநாஸ் நீங்கள் ஏற்கனவே மிகவும் தியாகம் செய்துள்ளீர்கள். இது என் போராட்டமும் கூட. நான் என்னுடையதை தருகிறேன். கண்காணிப்பாளர் சம்மதித்து தனது கைகளை நீட்டினான்.
நந்தினியின் உடலின் ஊடே ஒரு கொடுமையான வலி கடந்து சென்றது. அவரின் சக்தி குறைய, ஆனால் அவரது மனம் உறுதியுடன் இருந்தது. வாயில் ஒளிர்ந்து திறந்தது, மற்றும் அவர்கள் காலத்தையும் இடத்தையும் மீறிய ஒரு உலகத்திற்குள் சென்றனர். அந்த உலகின் மையத்தில் நட்சத்திரக்குறி கல்பத்ர விதை நட்சத்திரக்குறி இருந்தது. அது ஒரு கோரமான சக்தியை வெளிப்படுத்தி காலத்தின் அரிய செல்வமாக இருந்தது. ஆனால் அதை காக்கும் ஒரு மனிதர் இருந்தார். ஈஸ்வரியா முழுமையாக மீண்டும் எழுந்து அதிக சக்தியுடன். நீங்கள் எங்கள் செல்வத்தை எடுக்க முடியாது. அவள் துன்முகத்துடன் கத்தினாள். இந்த விதை எங்கள் சக்தியின் இதயமாகும். என் தந்தையின் பாரம்பரியம் தொடரும். பின் நடந்த போராட்டம் மிக கடுமையானது. ஈஸ்வரியா விதையிலிருந்து சக்தியைப் பெற அவளின் தாக்குதல் கொடியதாக இருந்தது. நந்தினி திருநாசின் ஒளியை பயன்படுத்தி போராடினார். ஆனால் அது போதுமானதாக இல்லை. நட்சத்திரக்குறி நந்தினி நட்சத்திரக்குறி திருநாஸ் அவசரமாக கூறினார். நட்சத்திரக்குறி இந்த விதை முக்கியமானது. அதை கிழித்து எறியுங்கள். இதன் சக்தி அழிந்தால் அவளின் ஆற்றலும் குறையும். நட்சத்திரக்குறி ஆனால் எப்படி. நந்தினி இருண்ட சக்தியை தவிர்த்து கேட்டார். நட்சத்திரக்குறி நாம் செய்த தியாகத்தின் வழியாக. நாம் பகிர்ந்த உறவை பயன்படுத்துங்கள். நமது இணைந்த சக்தியை. நட்சத்திரக்குறி நந்தினி தன்னை மையப்படுத்தி திருநாசின் ஆன்மா முழுமையாக தனது உடலுடன் இணைந்ததை உணர்ந்தார். ஒன்றாக அவர்கள் ஒரே மாபெரும் ஒளி தாக்குதலை விதையின் மீது செலுத்தினர். நட்சத்திரக்குறி கல்பத்ர விதை நட்சத்திரக்குறி நொறுங்கி அதன் துண்டுகள் போன் தூளாக வினையுற்றன. ஈஸ்வரியா வலியுடன் கத்தி அவளின் சக்தி குறைந்து அவளது உடல் இருண்ட துண்டுகளாக மாறி மடிய கிடந்தது. அந்த உலகம் உடைந்து அவர்கள் மீண்டும் கண்ணாடி பள்ளத்தாக்கிற்கு வந்தனர். சோர்வுடன் வெற்றி கண்ட நந்தினி மண்டியிட்டு விழுந்து கண்களிலிருந்து கண்ணீர் வழிய கூறினாள். இது முடிந்துவிட்டது. நட்சத்திரக்குறி இல்லை. நட்சத்திரக்குறி திருநாஸ் மென்மையாக கூறினார். நட்சத்திரக்குறி பார்த்திபனின் செல்வாக்கு குறைந்தாலும் அவரின் இறுதி பழிவாங்கல் இன்னும் பின்பற்றலாம். நாம் விழிப்புடன் இருக்க வேண்டும். நட்சத்திரக்குறி யாத்வன் நந்தினியின் தோளில் ஆறுதல் அளிக்க கையை வைத்தார். நீங்கள் யாரும் கனவு கூட நினைக்காததை சாதித்துள்ளீர்கள். சாபம் முறியடிக்கப்பட்டு விட்டது. ஆனால் எதிர்கால பாதை உங்கள் பொறுப்பாகவே உள்ளது. சுந்தர தேசத்தின் மேல் விடியலும் நிலம் புத்துயிருடன் இருந்தது. ஆனால் நந்தினி பயணத்தை முடிவாக கருதவில்லை. இங்கு உருவான திருநாஸ் மற்றும் நந்தினியின் உறவு வாழ்க்கையையும் மரணத்தையும் மிஞ்சியது. துயரத்தால் பிறந்த உறவு ஆனால் நம்பிக்கையால் பலப்படுத்தப்பட்டது. கல்பத்ரா விதையின் அழிவின் விளைவு சுந்தர தேசம் முழுவதும் உணரப்பட்டது. பார்த்திபனின் இருண்ட மரபு இறுதியாக துண்டிக்கப்பட்டதால் அந்த நிலமே நிம்மதி பெருமூச்சு விட்டதாக தோன்றியது. பார்த்திபனின் அமரத்துவத்தின் ஆணிவேர் அழிக்கப்பட்டாலும் அவரது சக்தியின் எச்சங்கள் இன்னும் உலகின் மூலை முடுக்குகளில் நிலைத்து மீண்டும் வேரூன்ற காத்திருக்கின்றன. நாங்கள் ஒரு போரில் வெற்றி பெற்றோம். ஆனால் போர் இன்னும் வெகு தொலைவில் உள்ளது. நந்தினி ஒரு குன்றின் விளிம்பில் நின்று கீழே பறந்து விரிந்த ராஜ்யத்தை பார்த்து கொண்டிருந்தாள். சூரியன் உதயமாகத் தொடங்கியது. நிலத்தின் மீது ஒரு சூடான ஒளியை வீசியது. திருநாசின் இருப்பு அவளுக்குள் கிளர்ந்தெழுந்தது. அவனது எண்ணங்கள் அவளுடன் பின்னிப்பிணைந்தன. ஆம். ஆனால் நாங்கள் முன்பை விட நெருக்கமாக இருக்கிறோம். பார்த்திபனின் பாரம்பரியத்தின் இறுதிச் செயல் எஞ்சியிருக்கிறது. அவரது விருப்பத்தின் கடைசி எதிரொலி அரண்மனை இடிபாடுகளின் ஆழத்தில் மறைந்துள்ளது. யத்வானும் அவர்களுடன் சேர்ந்து கொண்டான். அவன் கண்கள் சிந்தனையுடன் இருந்தன. அரண்மனை அதன் இடிபாடுகளில் இருந்தாலும் அது இன்னும் அதிகாரத்தை கொண்டுள்ளது. இது பார்த்திபனின் பேரரசின் மையமாக இருந்தது. அங்கு அவரது ஆன்மா இந்த உலகத்துடன் பிணைக்கப்பட்டது. அவருடைய ஆட்சியை நாம் உண்மையிலேயே முடிவுக்கு கொண்டுவர வேண்டுமானால் அந்தச் சுவர்களுக்குள் அவருடைய சித்தத்தின் எச்சங்களை நாம் எதிர்கொள்ள வேண்டும். சுந்தர அரண்மனையின் இடிபாடுகளை நோக்கிய பயணம் புனிதமாகவும் எச்சரிக்கையாகவும் இருந்தது. ஒரு காலத்தில் புகழ்பெற்ற அதிகார இருக்கை இடிந்து கிடந்தது. அதன் உயரமான கோபுரங்கள் இடிந்து விழுந்த கல்லாக மாறியது. ஒருமுறை ராஜ்யத்தின் இதயத்தை சிதைத்த இருண்ட மந்திரத்தின் ஒரு தடயமாக ஒரு மங்கலான மற்றொரு உலக முழக்கம் காற்றில் இன்னும் உணரப்பட்டது. அவர்கள் அரண்மனையின் இதயத்தில் ஆழமாகச் சென்றபோது நந்தினி ஒரு வளர்ந்து வரும் இருப்பை உணர முடிந்தது. ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி பழமையான மற்றும் தீங்கிழைக்கும் காற்றில் துடித்தது. அரண்மனையின் சுவர்கள் உயிருடன் அவர்களை பார்த்து காத்திருப்பது போல் இருந்தது. சாபத்தின் இதயம் இன்னும் இங்கே உள்ளது. நந்தினி கிசுகிசுக்க திருநாசின் கோபத்தின் கணத்தை தனக்குள் உணர்ந்தாள். ஆமாம். திருநாசின் குரல் அவள் மனதில் எதிரொலித்தது. பார்த்திபனின் ஆன்மா முழுமையாக அழியவில்லை.
அது இங்கே சிக்கியுள்ளது. அவரது பேரரசின் கடைசி எச்சங்களில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளது. நாம் இதை ஒருமுறை முடிவுக்கு கொண்டுவர வேண்டும். அவர்கள் பிரமாண்ட மண்டபத்திற்குள் நுழைந்தனர். அங்கு ஒரு காலத்தில் இருந்த பிரமாண்டமான சிம்மாசனம் இப்போது சிதைந்து கிடக்கிறது. அதன் மையத்தில் ஒரு இருண்ட நிழல் சுழன்று ஒரு உருவத்தின் வடிவத்தை உருவாக்கியது. பார்த்திபனின் உருவம். அவரது கண்கள் நித்திய தீமையால் எரிகின்றன. முட்டாள் மனிதர்கள். நிழல் சிணுங்கியது. நித்தியமானதை அழிக்க முடியும் என்று நினைக்கிறீர்களா? என் ராஜ்ஜியத்தின் இடிபாடுகள் நிற்கும் வரை என் ஆன்மாவை அழிக்க முடியாது. நந்தினி உறுதியுடன் முன்னேறினாள். உன் காலம் முடிந்துவிட்டது பார்த்திபன். உங்கள் மரபு இங்கே முடிவடைகிறது. நிழல் சிரித்தது. அதன் குரல் சுவர்களில் எதிரொலித்தது. நீங்கள் சொல்வது தவறு. என் சக்தி நிலத்தின் இரத்தத்தில் இந்த அரண்மனையின் எலும்புகளில் வாழ்கிறது. இருப்பின் துணியில் பின்னப்பட்டதை உங்களால் அழிக்க முடியாது. திடீரென்று அரண்மனை நடுங்கியது. மற்றும் தரை விரிசல் இருண்ட ஆற்றல் அலைகளை வெளியிட்டது. பார்த்திபனின் உருவம் முறுக்கியது. மேலும் திடமாக மேலும் உறுதியானது. அவரது சாபத்தின் கடைசி எதிரொலிகளில் இருந்து பிறந்த அவரது பயங்கரமான பதிப்பு. நிழல்களிலிருந்து எழுந்தது. இதுதான் என் உண்மையான வடிவம் என்று பார்த்திபனின் குரலில் சிரிப்பு ஒலித்தது. நான் இனி ஒரு மனிதன் அல்ல. இந்த மண்ணின் துன்பத்தின் உருவம் நான். நான் மீண்டும் எழுந்திருப்பேன். ராஜ்யம் என் முன் தலைவணங்கும். நந்தினி தனக்குள் திருநாசின் இருப்பின் பாரத்தை உணர்ந்து ஒரு படி முன்னேறினாள். நாங்கள் அதை பற்றி பார்ப்போம். கடுமையான அழுகையுடன் அவள் திருநாசின் நினைவுகளின் சக்தியை அழைத்தாள். அவனது போர்களின் வலிமை. அவனது ஆட்சியின் ஞானம். அவனுடைய பழிவாங்கும் நெருப்பு. ஒன்றாக அவர்கள் இருளை எதிர்கொள்ள ஒளியை வரவழைத்தனர். அவர்கள் பயங்கரமான பார்த்திபனுக்கு எதிராக மோதும்போது காற்று ஆற்றல் மிக்கது. இடிந்து விழுந்த அரண்மனை முழுவதும் போர் மூண்டது. அடித்தளத்தையே அசைத்தது. பார்த்திபனின் வடிவம் மாறியது மற்றும் சீர்திருத்தப்பட்டது. ஒவ்வொரு அடியும் ஒரு பண்டைய சாபத்தின் சக்தியால் தாக்கியது. ஆனால் நந்தினி திருஞானத்தின் ஆன்மாவின் சக்தியால் தூண்டப்பட்டு அசையாமல் நின்றாள். பலத்தால் மட்டும் அவரை தோற்கடிக்க முடியாது என்று திருநாசின் குரல் எதிரொலித்தது. பார்த்திபனின் அதிகாரம் அரண்மனையோடும் நிலத்தோடும் பிணைக்கப்பட்டுள்ளது. அவர் மீண்டும் எழுவதற்கு முன் உலகத்துடனான அவரது தொடர்பை நாம் துண்டிக்க வேண்டும். நந்தினிக்கு புரிந்தது. பார்த்திபனின் இருண்ட செல்வாக்கின் மூலத்தை தேடி சுற்றி பார்த்தாள். அவளுடைய கண்கள் சிம்மாசனத்தின் எச்சங்கள் மீது விழுந்தன. அங்கு ஒரு இருண்ட படிகம் தீய ஆற்றலுடன் துடித்தது. பார்த்திபனின் சாபத்தின் இதயம் அவரை உலகத்துடன் பிணைத்தது. ஒரு உறுதியான அழுகையுடன் நந்தினி தன்னை ஸ்படிகத்தை நோக்கித் தொடங்கினாள். அவளுடைய ஆன்மா மற்றும் திருஞானத்தின் ஒருங்கிணைந்த வலிமையுடன் ஒளிரும். பார்த்திபன் கோபத்தில் கர்ஜித்தான். ஆனால் அது மிகவும் தாமதமானது. ஒரு இறுதி அழிவுகரமான வேலை நிறுத்தத்தில் நந்தினி படிகத்தை உடைத்து கண்மூடித்தனமான ஒளியின் வெடிப்பை வெளியிட்டார். சிறிது நேரம் அங்கு அமைதி நிலவியது. அப்போது பார்த்திபனாக இருந்த இருண்ட நிழல் சரிந்து ஒன்றுமில்லாமல் சிதறியது. அந்த அரண்மனை தூள் தூளாக இடிந்து விழும் முன் கடைசியாக அதிர்ந்தது. நந்தினி களைப்புடன் ஆனால் வெற்றியுடன் முழங்காலில் விழுந்தாள். அது முடிந்தது. அவள் கிசுகிசுத்தாள். திருநாசின் இருப்பு மங்கி அவரது ஆன்மா சாந்தியடைகிறது. ஆம் அவர் மெதுவாக பதிலளித்தார். முடிந்தது. சாபம் உடைந்து விட்டது. சுந்தர தேசம் இலவசம். அரண்மனையின் இடிபாடுகள் அமைதியான புழுதியில் படிந்தபோது நந்தினி தன் இதயத்தில் ஆழ்ந்த அமைதியை உணர்ந்தாள். போர் முடிந்தது. ஆனால் பயணம் அவளை மாற்றிவிட்டது. தியாகத்தின் ஆழத்தையும் மீட்பின் சக்தியையும் அவள் புரிந்துகொண்டாள். யத்வான் முகத்தில் பிரமிப்புடன் நெருங்கினான். நீ செய்துவிட்டாய். நீங்கள் இந்த நிலத்தை அதன் கடந்த கால நிழல்களிலிருந்து விடுவித்தீர்கள். நந்தினி லேசாக சிரித்தாள். இல்லை. நாங்கள் அதை செய்தோம். ஒன்றாக. சூரியன் வானத்தில் உயர்ந்தது. நூற்றாண்டுகளின் முதல் உண்மையான விடியல். நந்தினி நிமிர்ந்து நின்றாள். அவளுடைய இதயம் அமைதியான நம்பிக்கையால் நிறைந்தது. சுந்தர தேசத்தின் நிலம் கடந்த கால சங்கிலிகளால் பிணைக்கப்படவில்லை. முன்னோக்கி செல்லும் பாதை நீண்டதாக இருந்தாலும் எதிர்காலம் அவளுடையது என்பதை அவள் அறிந்தாள். திருஞானத்தின் மரபு இறுதியாக ஓய்ந்து பார்த்திபனின் சாபம் நீங்கியது. சுந்தர தேசத்திற்கு ஒரு புதிய சகாப்தம் தொடங்கியது. திருஞானம் மறுபிறப்பு. பழமையின் விழிப்பு எபிசோட் -3 தொடரும்.